நமச்சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன்தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம மகர ராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசி எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறத மதித்து வாழக்கூடியவங்க. எண்ணம் அழகாக இருந்தால் போதுண்டா, எல்லாமே அழகாக மாறிடுங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க. இதனாலேயே நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக நினைப்பாங்க. இந்த மகர ராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அங்கே எப்பேற்பட்ட ஒரு கஷ்டகாலமாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக பார்த்து அந்த கஷ்டத்தை எந்த விதத்தில் போக்கலாம்னு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. முன்னேற்றத்தை மட்டுமே இலக்காக கொண்டு வாழக்கூடியவங்க. மனசில் தெளிவு இருக்கும், செயல்பாடுகளில் வலிமை இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியாக நின்று வெற்றி பெறக்கூடியவங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலையுமே மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி. ஒரு இடத்துல ஒருத்தவங்க அடிபட்டு இருந்தால் கூட அவங்க யார் என்னவோ தெரியாது, நம்ம போய் தூக்கலாமா செய்யலாமா அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் முதல்ல போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அவங்க யார் என்னங்கிறதையே யோசிப்பாங்க. குறிப்பாக தனக்குன்னு எதையுமே எடுத்து வைக்காதவங்க, எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மகர ராசிக்கு இந்த மாதம் 26ஆம் தேதி முதல் 4 கிரகங்களுடைய சேர்க்கையினால் 100க்கு 100, அதாவது கதறி கதறி அழுதாலும் சரி, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆள் இல்லை, கஷ்டம் போகலை, நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு கூட, ஏன் ஒரு பார்வையில் கூட இருக்கியே இல்லையான்னு பார்க்குறதுக்கு கூட ஆள் இல்லை. இந்த நிலையில் மாற்றம் வரப்போகுது. உங்களுடைய தலைவிதி நல்ல வகையில் மாறப்போகுது. இந்த பெரியவங்க சொல்லுவாங்க, ஆடு தன்னால் தலையை கொடுக்குதுடா, வெட்டிடுவோங்கிற மாதிரி. மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா அவங்க அதுக்காக யோசிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் யோசித்து அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுனாலையே அவங்க ஈஸியாக கஷ்டம் இல்லைனாலும் சரி, உங்ககிட்ட ஒரு 10 ரூபா இருக்குதுன்னா அதுக்கு பல வித்தைகளை காட்டி உங்ககிட்ட இருந்து அதை பறிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 10 ரூபா இருந்தால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை சாப்பாடை சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சும் கூட, ஒருவேளை சாப்பாடை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சும் கூட உங்ககிட்ட நிறைய பேர் துரோகத்தால் அதை பறிச்சுட்டு போயிருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு யார் என்ன பண்ணாலும் சரி, அதான் சொல்லுவாங்க இல்லையா, யார் என்னத்தை எடுத்துகிட்டு போனாலும் அவங்கக்கிட்ட இருக்க நல்லதை எடுக்க முடியாதுன்னு. அதே தாங்க மகர ராசிக்கு அந்த நல்ல எண்ணத்துக்கு 4 கிரகங்களுமே நின்று உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்வாக மாற்றி கொடுக்குறாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த 4 கிரகங்களோடையும் சொல்கிறியப்பா அப்படின்னா என்ன, அதனால் எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மகர ராசிக்கு ஜாக்பாட் அடிச்சுட்டுங்க, பணம் அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. ஜோதிட சாஸ்திரப்படி இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அதிர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில் தான் மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவானுடைய சேர்க்கை நடைபெற போகுது. மிகப்பெரிய அரிய நிகழ்வு. இதனுடைய தாக்கம்தான் மகர ராசிக்காரங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகுது. மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி கடந்த மாதம் சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டார். இந்த நேரத்தில் மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்சத்தில் இப்போ இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 26ஆம் தேதியில் இந்த புதன் பகவான் அந்த மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால இது நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கு. இதைத் தொடர்ந்து வர மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவானும் மீனராசிக்கு பெயர்ச்சியாகி போறாரு. ஸோ இப்போ 4 கிரகங்களும் அங்கே உட்காரக்கூடிய நிலை தான் மீனராசி அன்பர்களுக்கு இந்த சதுர்கிரக யோகத்தை உண்டாக்கி கொடுத்துருக்கு. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இதனாலேயே நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டதுன்னு, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடிய மனப்பாவம் கொண்டவங்க. எல்லா விஷயத்தையுமே தைரியமாக செய்யக்கூடியவங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி தன்னுடைய சொந்த முயற்சியால் சாதிச்சு காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த மகர ராசி என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, உண்மையாக நேர்மையாக இருக்கிறதுனால நிறைய பேரை இழந்திருப்பாங்க, நிறைய சொத்துக்களை இழந்திருப்பாங்க. இவங்க இழக்காத விஷயமே இருந்திருக்காது. சரியான நண்பர்கள் இருந்திருக்க மாட்டாங்க, உறவுக்காரங்க இருந்திருக்க மாட்டாங்க, பண கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க, மன கஷ்டம், நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இழப்பதற்கு நீ ஒன்றுமே இல்லைடா, அட போங்கடா அப்படிங்கிற அளவுக்கு கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவங்க, அதாவது கஷ்டமே கவலைப்படக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்க. வாங்கக்கூடிய சம்பளம் மொத்தமும் செலவு ஆனாலும் சரி அடுத்து உழைக்க போவீங்க. திருமணம், வேலை, குழந்தை பாக்கியம்னு எல்லா விஷயத்துலையுமே தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க.
ஆனால் இப்போ உங்களோட ராசியில் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்துக்கு 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை வர்றதுனால நீங்கள் கேட்கக்கூடிய இடங்களில் எல்லாமே உங்களுக்கு உதவி கிடைக்கும். சில கிரகங்களுடைய சேர்க்கை சனி ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால மகர ராசிக்கு கண்டிப்பாக வரமாத காலகட்டத்தில் இருந்து பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே விலகி ஓடுது. தொழில் ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. உத்தியோக ரீதியாக நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்க போகுது. புதிய தொழில்கள், புதிய முயற்சிகளை தொடங்கி வேலை அடைய போகிறீங்க. தொழிலில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க. தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. எதிர்பாராத இடத்திலிருந்து கூட உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும். பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே தீருது. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். இருக்கக்கூடிய வேலையிலிருந்து நல்ல வேலைக்கு மாறுவீங்க. நல்ல சம்பள உயர்வுடன் கூடிய வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான காலகட்டமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்குது. அரசு துறையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசு தேர்வு எழுதிட்டு காத்திருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும். திருமண வரன் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதற்கான யோகம் இருக்குது. மருத்துவ ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடைய போகிறீங்க. ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். விட்டு கொடுத்து இன்னும் அந்யூன்யமாக இருக்க போகிறீங்க. சொந்த பந்தங்கள் கிட்டே இருந்த பிரச்சனைகள் இப்போ சரியாகும். புதுசாக வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும். நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்களை திரும்ப உங்ககிட்ட வந்து சேருவதற்கான வாய்ப்பு, இடம் மாறக்கூடிய யோகம், இருக்கிற சொத்துக்களை வித்துட்டு போனவங்க எல்லாம் இன்னும் அதை வாங்குவதற்கு என எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. குறிப்பாக கடன்களை அடைப்பதற்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க. ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுவது, இடமாற்றம் செய்வதற்கான யோகம் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இது யோகமான காலகட்டங்கிறதுனால நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறப்போகுது. எந்த வேலையை எடுத்தாலுமே வெற்றி அடைய போகிறீங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த காலகட்டத்துக்கு காலடி எடுத்து வைக்க போகிறீங்க. ப்ரொமோஷன் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா விதத்துலையுமே உங்களை தேடி நன்மைகள் வரப்போகுது. மாணவர்கள் எல்லாமே கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனம் அதிகமாகும். தேவையற்ற நண்பர்கள்கிட்ட இருந்து விலகி வந்துடுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோனை எடுக்கவே எடுக்காதீங்க. உடல் நலத்தில் கவனமாக இருங்க. தொடர்ந்து இனி வரப்போகிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்குதுன்னு நான் சொன்னாலும் முருகரோட வழிபாடு உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய திட்டங்களை செயல்படுத்தி நல்ல வெற்றி பெற போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட இனிமையாக பேசி நேரத்தை செலவிடுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் அலட்சியத்தை தவிர்த்துருங்க. குறிப்பாக நல்ல நிதி நிலைமை இருக்க போகுது. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவிகளுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்ட இடத்துலையே வேலை வாய்ப்பு கிடைக்கும். தெய்வத்து மீது அதிக நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் கிடைச்சிருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நிலையான தொழிலும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். அந்த தொழிலில் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக நிரந்தரமாக சில வேலையாட்கள் வந்து சேருவாங்க. குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சுமூகமாக சரி செய்வீங்க. ஆனால் இந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் சுத்தமாக நீங்கள் தவிர்க்கணும். தங்க நகைகளை இரவல் கொடுக்கறதோ வாங்குறதோ இந்த செயலை சுத்தமாக தவிர்த்துருங்க. அடுத்து கலைஞர்களை பொறுத்தவரை படப்பிடிப்பின் போது மற்றவங்க கிட்ட அதிக நெருக்கமாக இருக்கிறத தவிர்க்கணும். சிவாய நமக. இந்த மாதம் மகர ராசி நேயர்களுக்கு இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்.